सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरियातीतरसीवर धगवारिसगुगैल हरिवाय रमि परमात्मन अरुणाचल रमणन परिवालुळं मुरुगानल परनार्निडु गुहयार्ந்து அறிவாம் விழித்திரவாய் நிசமறிவாய் அது வெளியாம் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய் எனக்கோ குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னேனிவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையில் காத பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் காத பெருக்கே தருவாயே। ஸ்ரீ அருணா हरि ओम नमस्कार। சென்ற வருடம் இந்த அக்ஷரமணமாலை 36 செயல்கள் எடுத்திருந்தோம். மொத்தம் 108. ஒரு சில அன்பர்கள் நம்ம முருகாசிரமம் செய்த அன்பர்கள் தான் ஒரு சில பேர். நம்மளோட சுந்தரேசன் சொல்லிட்டு இருந்தார், சுவாமி எப்போ மீது எடுப்பாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். அதற்கமைய இந்த சாதுர்மாச விரதம் இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு 36 செய்வதை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம். ஸோ அதற்கமைய பகவானுடைய அருளோடு நடந்துட்டு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி இந்த உலகத்தில் எதிலுமே பற்றில்லாமல் உதாசீனராக இருந்தார். அவர் ஒரே ஒரு விடயத்தை மிகவும் நேசித்தார் இருந்தார். ஈராத காதல் கொண்டிருந்தார் என்று சொன்னால் அது அருணாச்சலம். அந்த அருணாச்சலத்தை ரொம்ப உயர்வா சொல்லியிருக்காரு. சாட்சாத் சிவஸ்வரூபமே சொல்லியிருக்காரு. கருணார்ணவமாய் கருத கவிநல்கும் அருணாச்சல சிவமீதாம் அப்படின்னு சொல்லி, கருணார்ணவமாய் அர்த்தம் கருணை கடலாய் இருந்து கொண்டு கருத கவிநல்கும், அதை நினைத்தாலே போதும் ஒரு முறை கருத கதிநல்கும், கதினா அந்த மோட்ச சாம்ராஜ்யம், கருத கதிநல்கும் அருணாச்சல சிவமீதாம். இது அருணாச்சல சிவம், இது சாட்சாத் சிவஸ்வரூபமே அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மாத்திரம் இல்ல, பகவானை பொறுத்த மட்டும் இவன் கைலாயத்தை விட உயர்ந்ததும் பாரு. ஏன்னா கைலாயம் கூட சிவபெருமானுடைய வாசஸ்தலம் தான். நாங்கள் அண்ணாமலை சிவஸ்வரூபமே அப்படின்பார், சிவனே அப்படின்பார். அதனாலதான் திருவண்ணாமலையில மலையிலிருந்து கிரிவலம் வராங்க. ஏன்னா அது சிவனே அடிமுடி இல்லாத சோதியாய் தோன்றினார். பிரம்மா விஷ்ணுவுடைய அந்த சண்டையை தீர்ப்பதற்கு, அவருடைய அகங்காரத்தை ஒடுக்குவதற்கு அப்படி அடிமுடி இல்லாத சோதியாக தோன்றினார் பகவான் சொல்றார். அப்படிதான் புராணங்களையும் சொல்லுங்க. அப்படிப்பட்ட இந்த அருணாச்சலன் பகவான் என்ன சொல்றாருன்னா, முதல் செய்யுள்ள அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலன் சொல்றார். அருணாச்சலன் என அகமே நினைப்பவர், அகத்துல நினைப்பவர். இல்லாட்டி அருணாச்சலமே இந்த அகம் என்று நினைப்பவர் அவருடைய அகத்தை, அகங்காரத்தை, ஜீவபாவத்தை
வேறெடுப்பாயினதோ வேறெடுத்து விடுவார் அப்படின்னு பகவான் சொல்றார். ஸோ இதை நம்ம நம்பி அருணாச்சல மனசார நினைச்சோம்னு சொன்னா நம்மளுடைய அகங்காரம்லாம் அழிச்சு நமக்கு அந்த மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கும் நினைச்சோம்னா உண்மையிலேயே அப்படித்தான். அதுல சந்தேகமே வேண்டாம். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் சொல்லுவார். சம்சயாத்மா வினஷ்யதி. கீதையில கிருஷ்ணன் சொல்லியிருக்கார். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானத்தோ ஒருத்தர் ஸ்ரத்தை பொருந்தியவனாக மகான்கள் சொல்றது அப்படியே உண்மை என்று கருதி அதை நம்பினான்னு சொன்னா ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம், அவனுக்கு ஞானம் கிடைக்கும். சம்சயாத்மானா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு சந்தேகிச்சான்னா, இதெல்லாம் சும்மா பொய் கதைன்னு சொல்லி நினைச்சான்னா வினஷ்யதி, அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆகவே பகவான் சொன்னது உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு நம்பணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே நம்ம அதில் 35-36 செய்யுளை பார்த்தோம். நான் மறுபடியும் பார்க்க போறதில்லை, அது ரொம்ப நேரம் ஆகும். திருப்பி அதோடைய சமரி மாதிரி சொல்லணும்னா நம்ம 37 நம்ம போவோம். சோம்பியாய் சும்மா சுகமுண்டுறங்கிடு, சோம்பியாய் சும்மா சுகமுண்டுறங்கிடு, சொல்வேரெங்கதி அருணாச்சலா, சொல்வேரெங்கதி அருணாச்சலா, சௌரியம் காட்டினை சழக்கற்றதென்றே, சௌரியம் காட்டினை சழக்கற்றதென்றே, சலியாதிருந்தாய் அருணாச்சலா, சலியாதிருந்தாய் அருணாச்சலா. சோம்பியாய் சும்மா சுகம் உண்டு உறங்கிடில், சொல்வேர் என்கிறது அருணாச்சலம். இதை நம்ம பார்க்கும்போது முதல்ல இதோட அர்த்தம் எப்படி விளங்குதுன்னு கேட்டா, சோம்பியாய் நம்மளோட நிலையை தான் சொல்றாருன்னு தோணுது. சோம்பியாய் அர்த்தம் எதிலையுமே ஈடுபாடு அற்றவராய், அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கு மேலாக ஒரு பரம்பொருள் இருக்கு அப்படிங்கிற உணர்வெல்லாம் இல்லாம இதே வெந்ததை தின்னு விதி வந்த உடனே சாகிற மாதிரி சாதாரண ஒரு முண்டேன் லைஃப் சொல்லுவாங்க, அது மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா சோம்பியாய், நினைச்ச நேரம் எழுந்திருந்து நினைச்ச நேரம் தூங்கி நினைச்ச நேரம் சாப்பிட்டு நினைச்ச நேரம் போகத்தில் ஈடுபட்டு சோம்பியாய் சும்மா சுகம் உண்டு உறங்கிடல், சொல்வேர் என் கதி அருணாச்சலம். இப்படி நான் என் வாழ்க்கையை கழிச்சுட்டே இருந்தேன்னு சொன்னா என் கதி என்ன என்று நீயே சொல்வாயாக. பிறகு இந்த மானுடனாக பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதுன்னு சொல்லப்படுது. அதுலேயும் கூண் கூடு இல்லாமல் பிறக்கிறது ரொம்ப அரிது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே நம்ம பகவானை நினைக்காம இந்த உலகத்திலேயே உழன்று உலக விவகாரங்களிலே ஈடுபட்டு கடைசி ஒண்ணுமே இல்லாம மூப்பு பிணி சாக்காடுன்னு சொல்லி இறந்து போகணும்னு சொன்னா ஒரு பிரயோஜனமே இல்லைங்கிறத நீ சொல்ற. சொல்வேர் என் கதி, உன்னுடைய கதி என்ன என்று சொல்வாயா அப்படின்னு கேட்க. இதேதான் அருணாச்சல பதிகத்திலையும் சொல்ற. கருணையால் என்னை ஆண்ட நீ எனக்குள் காட்சி தந்தருளிலை என்றால், இருள் நலி உலகில் ஏங்கியே பதைத்து இவ்வுடல் விடில் என் கதி என்ன. கருணையால் என்னை ஆண்ட நீ எனக்கு காட்சி தந்த அருளிலை என்றார். இருள் நலி உலகில், இந்த உலகத்துல இருள் நலி நடத்தும் அஜ்ஞானமா இருக்கு. ஏங்கியே பதைத்து, எதற்காகவோ ஏங்குறோம், இல்லாததுக்காக. பதைத்து நடத்தும் இருக்கிறதும் போயிடுவோம்னு ஒரு பதைப்பு இருக்கு. இப்படி ஏங்கியே பதைத்து அப்படி உயிர் விட்டேன்னா என் கதி என்ன? மீண்டும் மீண்டும் இங்கே பிறந்து விழுந்து கொண்டே இருப்பேனே, என்னுடைய கதி என்ன? அது மாத்திரம் இல்ல, இந்த மூப்பு பிணி சாக்காடு நமக்காக காத்துட்டு, அது ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. அப்போ என்னுடைய கதி என்ன ஆகும் என்று அதுல கேட்கிறாரு. அது போலதான் இங்கேயும் கேட்கிறாரு. சோம்பியாய் சும்மா சுகம் உண்டு உறங்கிடு. சும்மா சோம்பேறி மாதிரி சாப்பிட்டு உறங்கி போகத்தில் ஈடுபட்டு இப்படி இருந்தா என் சொல்வேர் என் கதி, வேறு என்ன கதி எனக்கு சொல்லுவாயா? சரி, ஆதிசங்கரும் பதிமூல தான் கேட்கிறாரு. என்ன சொல்றான்னு கேட்டா, காலை வருகிறது,
அப்புறம் மாலை வருகிறது, திரும்பி காலை வருகிறது, காலம் உண்டு கொண்டே நாம் என்ன செய்யறோம்? எதுலையுமே பெரிய ஸ்மரணை இல்லாமல் உண்டு உறங்கி கோபத்தில் ஈடுபட்டு இருக்கும். ஏதோ சம்பாதிக்கணும், செலவழிக்கணும், அது செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா என்னன்னு கேட்டா, இந்த மூப்பு பெணி சாக்காடு வரும் பொழுது நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியும். மூப்புனா வயோதிகம், பிணின்னு சொன்னா வியாதிகள், ஏகப்பட்ட வியாதிகள். அப்புறம் சாக்காடுன்னு மரணம் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டியது, என்ன செய்யறதுனே தெரியல அப்படிங்கிறது. ஆக அப்படியே பகவான் நினைக்கணுங்கிறதுதான் அவங்களுடைய கருத்து. அதே போல இங்க சொல்றாரு, நான் சோம்பியா இருந்தேன்னா, சும்மா சுகம் உண்டு உறங்கிடில் இருந்தேன்னா சொல்வேன் என்கிறது அருணாச்சலா அப்படின்னு கேட்கிற மாதிரி. இதுதான் மேலோட்டமான பொருள். ஆனா ஆழ்ந்து பார்த்தோம்னா இதுக்கு இன்னொரு பொருள். இதைத்தான் முருகநாத சுவாமி போல பெரியவங்கள்லாம் இந்த பொருளை தான் சொல்றாங்க. இதுல என்ன பொருள் கேட்டா, இது ஆக்சுவலா இப்ப நம்ம சொன்னோமே ஒரு கருத்து, அந்த கருத்துன்னு தெரிஞ்சப்போ அந்த கருத்து இல்லைங்கிறாங்க. இது என்ன கருத்துன்னு கேட்டா, பெரிய மகா ஞானிகளை பார்த்தோம்னா, பகவான் ரமண மகர்ஷிகளை பார்த்தோம்னா, அவங்கள பார்த்தா எப்படி இருக்காங்க? சோம்பியா இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை பரவலான்னு ஈடுபடாம நமக்கு பாட்டு சும்மா இருக்கிற மாதிரி. நம்மளை போலதான் உண்டு உறங்கி கொண்டுதான் வாழ்ந்துட்டு தான் பார்க்கிறோம். அவங்க நம்மளை போல சாப்பிட்றத பார்க்குறோம், உறங்குறத பார்க்குறோம். அப்படியே சும்மா இருக்காங்க, சோம்பியா இப்படி பார்க்குறோம். ஆனா அவங்க நிலை என்னன்னு கேட்டா, அவங்களுக்குள்ள அந்த வாசனாதிகளே இல்லாதனால, அஜ்ஞானமும் இல்லை, வாசனாதிகள் இல்லாதனால ஆசைகளே இல்லை. ஆசைகளே இல்லாதனால எண்ணங்களே இல்லை. எதையும் அடைய வேண்டிய நிர்பந்தம் உள்ளே இருந்து இல்லை. எதையோ இழந்துருவோங்கிற அச்சமும் இல்லை. அந்த பூர்ண நிலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த செயலும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பரமான்ம நிலை. அருணாச்சலா, உங்களுடைய கருணையினால, உங்களுடைய அனுகிரகத்தினால அப்படிப்பட்ட அந்த சும்மா இருக்கிற நிலை எனக்கு அருள் செய்து விட்டாய். வெளி உலகத்துல பார்த்தா சோம்பியா இருக்கிற மாதிரி இருக்கும், உண்டு உறங்குற மாதிரி இருக்கும். ஆனா சும்மா இருக்கும் அந்த சுகம், அந்த உயர்ந்த நிலையை அருளி விட்டாய். சொல் வேற என் கதி அருணாச்சலம், இனிமே நான் என்ன செய்யணும்? வேற எனக்கு வேற என்ன கதி? அடைவதற்கு ஒண்ணும் இல்லை. சொல் வேற என் கதி அருணாச்சலம், இதுதான் அர்த்தமாகும். இந்த உலகத்தால் எப்படி இருக்காங்க? சோம்பியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, உண்டு உறங்குற மாதிரி இருக்கு. இப்படியே இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கதி விமோச்சனமே கிடையாதுங்கிறது தான் அதோடைய பொருள். ஆனா இன்னும் ஆழமா பார்த்தா இங்க பகவான் தன்னுடைய நிலையவே சொல்ற மாதிரி இருக்கு. உன்னுடைய அருள்னால என்னோட அகங்காரத்தை அழிச்சு என்னை சும்மா இருத்தி விட்டாய். சும்மா இரு சொல்லாரன்னு இருக்காரு, அது மாதிரி சும்மா இருத்தி விட்டாய். அப்போ என்னுடைய கதி இப்ப என்ன? சும்மா உண்டு உறங்கி இருக்கேன். வேற என்ன செய்யறது? வேற என்ன செய்யறதுக்கு இருக்கு? இதை தவிர வேற என்ன இருக்குன்னு அந்த பூர்ண நிலை ஏற்கனவே இருக்கிறதுனால, இதை காட்டிலும் வேற உயர்வான உத்தமமான நிலை இல்லைங்கிறதுனால சொல் வேறு என் கத்தின்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு முன்னாடி சொல்ற. ஆக இதை மேலோட்டமா பொருள் பார்த்தோம்னா வேற மாதிரி பொருள் வரும். ஆழமா பொருள் பார்த்தோம்னு சொன்னா இது ஞானியருடைய நிலையை குறிப்பதாக இருக்கு. அதாவது அவர்களுக்கு எந்த விதமான சேதம் கிடையாதுங்கிறத உபதேச உந்தியாக நம்ம பார்த்தோம். மனவுருமாயமை மண்ணுமா யோகி தனக்கோர் செயலை உந்தி பெற தண்ணிய சார்ந்தனன் உந்தி பெறன்னு பார்த்தோம். மன உரு மாய, மன உரு மனம்ங்கிற அந்த ஒரு அந்த கரணமே இல்லாம மன உரு மாய, அந்த உருவை அழிஞ்சு போக மெய் மண்ணு, மெய் மனதோம் அந்த மெய் பொருளை மண்ணுன்னு அர்த்தம் அதிலேயே திளைத்து இருக்கும் மாயோகி. அந்த மகாயோகிக்கு தனக்கோர் செயல் இல்லை, அவனுக்கு செயலே கிடையாது. ஏன் செயல் கிடையாது? அவனுக்கு மனமே இல்லை. மனம் இல்லாதனால எண்ணங்களும் கிடையாது, செயலும் கிடையாது. அப்படிப்பட்ட பூர்ண நிலையில இருக்கும். இப்போ நம்ம காஞ்சி மகா பெரியவர் போல, இப்போ நம்ம திருக்கோயில் ஞானானந்தகிரி சுவாமிஜி போல, பகவான் ரமண மகர்ஷி போல, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஆனா வெளிப்புறத்துல சில பேர் இந்த லோகக்ஷேமத்திற்காக வேகமா இயங்கிக் கொண்டிருக்கிறதா இருக்கலாம்.
ஒரு சில பேர் தன்னுடைய சுஸ்வரூபத்தை சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். பழகும் அவங்களுக்கு இனிமே அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை. சொல் வேறு என் கதி அப்படின்னு வேற என்ன கதினா இருக்கும், வேற ஒன்றும் அடையிறதுக்கு இல்லை என்பதுதான் சொல்லப்படும். ஆகவே நம்ம பார்த்தோம், போன முறை கூட பார்த்தோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. மேலோட்டமா பார்த்தா ஒரு தலைவி தலைவர் நினைத்து ஏங்குவதாக அமைந்திருந்தாலும், சிங்கார ரசத்தில் அமைந்திருந்தாலும், ஆழமா பார்த்தா இது அத்தியாத்ம சாஸ்திரமா இது இருக்கிறத பார்த்துருக்கோம். அதே போலதான் இங்கே மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு பொருள் இருக்கு, ஆழ்ந்து பார்த்தா இன்னொரு பொருள். அதே மாதிரிதான் இங்க அடுத்த செய்தி என்ன சொல்றாங்க கேட்டா, சௌரியம் காட்டினை சழக்கற்றது என்றே சரியாதிருந்தாய் அருணாச்சலா. இதுக்கு சாதுவம் சுவாமியோட ஒரு அருமையான ஒரு விளக்கம் கொடுக்கிறார். சழக்குன்னு என்ன அர்த்தம்னு கேட்டா சண்டை சச்சரவுன்னு. உங்களுக்கு தெரியுமான்றது ரொம்ப உயர்ந்த ஒரு தமிழ் வார்த்தை. இப்போல்லாம் இது பயன்பாட்டிலே இல்லை, சழக்குன்னு இருக்கு இல்லையா? சழக்குன்னா சச்சரவுன்னு அர்த்தம், சண்டை சச்சரவுன்னு அர்த்தம். யாருக்கு சண்டை சச்சரவு ஏற்பட்டது? பிரம்மாஜிக்கும் விஷ்ணுக்கும் நாராயணனுக்கும் சண்டை சச்சரவு ஏற்பட்டது. யார் பெரியவன்? பிரம்மா சொன்னார், நான் தான் எல்லாத்தையும் படைக்கிறேன், நான் தான் பெரியவன் சொன்னார். நீ படைச்சாலும் நான் தானே காக்கிறேன், எல்லாரும் என்கிட்ட தானே வராங்க, ஆகவே நான் தான் உயர்ந்தவன். ரெண்டு பேரும் சண்டையிடும் பொழுது சௌரியம்னு சொன்னா சூரத்தனம், வீரம். அப்ப என்ன செஞ்சார் சிவனார்? அவங்க நடுவுல அடிமுடி இல்லாத சோதியா தோன்றி இவங்கெல்லாம் பிரமிச்சு போயிட்டாங்க. இது என்னடா இப்படி ஒரு சோதியை நம்ம கண்டதே இல்லை, இது என்னது அப்படி சொல்லி. அப்புறம் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம், யார் அடியவோ முடியவோ காண்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். இப்போ உங்களுக்கு கதை தெரியும், பிரம்மா பறவையா, அதாவது அன்னமா பறந்து மேலே போனார், விஷ்ணு பன்றியாக தோன்றி கீழே போனார். எவ்வளவோ யுகாந்தரமா போய் அவங்களால அடிமுடியை காண முடியல. ஆகவே சௌரியம் காட்டினை, அப்படி ஒரு வீரத்தனத்தை காட்டினை யாருக்கு நடுவுல? சழக்கு சச்சரவு நடந்த அந்த பிரம்மா விஷ்ணுக்கு நடுவுல காட்டிய பிறகு அவர்களிடம் தோத்து அவர்கள் உன்னுடைய திருவடிகளை பணிந்த பிறகு சலியாது இருந்தாய் அருணாச்சலா. சலியாதுன்னு அசையாதுன்னு. அதற்கு பிறகு அசையாத இந்த அண்ணாமலையாக, திரு அண்ணாமலையாக அருணாச்சலனாக இருக்கின்றாய் அருணாச்சலான்னு போட்டுகிறார். அந்த கதை என்னன்னு கேட்டா, அடிமுடியிலாக சோதி, ரொம்ப பெரிய நெருப்பு குழம்பு. அப்படி இருக்கும்பொழுது தேவர்கள்லாம் சொல்லி வேண்டி வணங்கினாங்க. இப்படி ஒரு குழம்பா இருந்தாலும் அவங்களுக்கு அருகில் எப்படி வருது, உன்னை எப்படி வணங்குறது? ஆகவே சிவபெருமானி நீங்க சௌமிய மூர்த்தியமா இங்கே மூர்த்தியா இங்கே இருக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டார். அதற்கு இணங்கதான் அந்த அடிமுடி இல்லாத அந்த சோதி தான் அருணாச்சல மலையாக இந்த சமீபம். அது ஆரம்ப காலத்துல மரகத மலையா இருந்ததா சொல்றாங்க, ஒரு பொன்மலையா இருந்ததா சொல்றாங்க, இப்போ கல்மலையா இந்த யுகத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆக இந்த சழக்கு சண்டை சச்சரவு இதை நீக்கி, ஆஹா சழக்கெல்லாம் அற்றது என்பதாக நீ சலியாது இருந்தாய், அசையாத மலையாக இங்கே இருந்தாய் அருணாச்சலா அப்படின்னு பொருள் சொல்ற சாதுவம் சொல்ற. ஆனா இன்னொரு பொருள் இருக்கு, அது அத்தியாத்ம பொருள். அது என்னன்னு கேட்டா, உண்மையிலேயே சழக்குங்கிறது என்னன்னு கேட்டா, அது நம்முடைய உள்ளத்துல அகத்து நடந்து கொண்டே இருக்கு. சழக்கு சச்சரவு என்னது? தர்மம் எது, அதர்மம் எது, நான் செய்ய வேண்டியது, தவிர்க்க வேண்டியது எது, லோக கல்யாணம் லோகக்ஷேமத்துக்காக வாழ்றதா இல்லை என்னுடைய சுயநலம் அதுக்காக வாழ்றதா? இப்படி இந்த அகங்காரத்தோட சேஷ்டைகளை தான் சழக்குன்னு சொல்றாங்க. இது அஜ்ஞானத்தினால ஏற்படக்கூடியது. அகத்தில் ஏற்படக்கூடிய இந்த சழக்கு அதை என்ன செஞ்சாய்? சௌரியம் காட்டினேன். என்ன அர்த்தம்? நான் உன்னை வேண்டி உன்னை பணிந்தவுடன் சௌரியம் வீரம் காட்டுபவமாக என் அகத்தை எழுந்து என் அகத்திலே இருக்கிற இந்த சண்டை சச்சரவுகளை நீக்கிவிட்டு சலியாது இருந்தால் அச்சரனாக இருந்தாய் அர்த்தம். என்னுடைய ஸ்வரூபமாக இருந்தாய் அருணாச்சலா. ஆக ஞான சூரியனாக நீ என்னுடைய அகத்திலே எழுந்து அகத்திலே இருக்கிற அஜ்ஞானத்தை எல்லாம் நீக்கி என் அகத்திலே இருக்கின்ற அந்த கான்ஃபிளிக்ட் சொல்றோம் இல்லையா, சழக்கு சச்சரவுகள் இதை அனைத்தையும் நீக்கிவிட்டு நான் நிர்மலனாக ஆன பிறகு நீயும் சலியாது அச்சலனாக
என்னுடைய இதயத்திலே சமைந்திருக்கின்றாய் அருணாச்சலா. தன்னுடைய அனுபவத்தை தான் இங்க சொல்றார். அருணாச்சலன் தன்னுடைய இதயத்திலே ஆவிர்வாகமாகி தன்னை ஆட்கொண்ட பிறகு எல்லாம் ஓய்ந்து போன நிலையிலே அவன் ஸ்வரூபமாக அசையாதவனாக அழியாதவனாக இருக்கின்ற அந்த பேரு தான் எடுத்து சொல்றது. ஆக மேலோட்டமான பொருளா பார்த்தா எடுத்து சொல்ற அந்த பிரம்மா விஷ்ணுவுடைய அந்த சழக்க நீக்க வந்தாய், உன்னோட சூரத்தனத்தை காட்டினாய். ஆக அந்த அடிமுடி இல்லாத பிழம்பாய் தோன்றினாய், ஜோதி பிழம்பாய் தோன்றினாய். அந்த சழக்க தீர்த்த பிறகு நீ அண்ணாமலையாகி அருணாச்சல அந்த மலையாகி இங்கே நிற்கின்றாய்ன்னு சொன்னார். அது மேலோட்டமான பொருள். ஆனா அகப்பொருள், ஆழ்ந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, என்னுடைய இதயத்திலே நீ தோன்றி நல்ல ஆத்ம ஞானமாக தோன்றி என் இதயத்திலே இருக்கின்ற சழக்குகளை எல்லாம் நீக்கிவிட்ட பிறகு எல்லாம் ஓய்ந்த இடமாக, ஓய்ந்ததாக, அச்சலமாக, நிர்மலமாக நீ என்னுடைய ஸ்வரூபமாக மிளிர்கின்றாய் அருணாச்சலா என்று இங்கே சொல்லியிருக்கார். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா? அப்போ அடுத்தது போவோம். ஞமலியில் கேடா நான் என்னுறுதியால் நாடி நின்னுருவே அருணாச்சலா, நாடி நின்னுருவே அருணாச்சலா. ஞானம் இல்லாது உன் ஆசையால் தளர்வர, ஞானமில்லாது உன் ஆசையால் தளர்வர, ஞானம் தெரித்தருள் அருணாச்சலா, ஞானம் தெரித்தருள் அருணாச்சலா. நான் ஏற்கனவே உங்களுக்கு போன முறை சொன்னேன், 2 டியூன் இருக்குது. ஆக்சுவலாக ரமணாஷ்டமி டியூன் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் எங்கள் ஆச்சாரியர் மூலமாக கேட்ட டியூன்லாம் என் மனசில் பதிவாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, திருப்பி அந்த பழைய டியூன் தான் வருது. இங்கே என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஞமலியில் கேடா நான் என் உறுதியால் நாடி நின் உருவேன் அருணாச்சலா. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்டதே இல்லை, ஞமலிங்கிற வார்த்தை. இதெல்லாம் சங்ககால தமிழ் மாதிரி ரொம்ப பழைய கால தமிழ். இங்க ஞமலின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, நாயின்னு அர்த்தம், நாய். ஞமலியில் கேடா என்ன அர்த்தம்னு கேட்டா, என்னுடைய அறிவிலே நாயை காட்டிலும் நான் இன்னும் தாழ்ந்தவன், இன்னும் கேடுகட்டவன். அப்படிதான் சொல்றேன். ஞமலியில் கேடா, ஞமலியில் கேடா. அப்படி நான் இருக்க, நான் என் உறுதியால் நாடி நின் உருவேன் அருணாச்சலா. என்னுடைய உறுதியை கொண்டு எப்படி உன்னை நான் நாடி உன்னை அடைய முடியும் அருணாச்சலா? இந்த உலகத்துல எவ்வளவோ பெரிய மகான்கள், ஞானிகள், அவங்கெல்லாம் சாதனைகள்லாம் பண்ணி உன்னை அடையணும்னு முயற்சி செய்யறாங்க. எவ்வளவோ கடும் தவம் செய்யறாங்க. அப்படிப்பட்டவங்களால உன்னை அடைய முடியல. அப்படி இருக்கும் பொழுது நாயை காட்டிலும் மிகவும் கேடுகட்டவனாகிய நான் உனக்கு கடையேன். ரொம்ப கடமை நிலையில உள்ளவற்றில் ரொம்ப கடமை நிலையில் உள்ள நான் எப்படி என்னுடைய உறுதியால், என்னுடைய வில் பவர், அல்லது என்னுடைய தப்போ வலிமையால், இல்லை என்னுடைய சாதனைகளால் எப்படி உன்னை நான் நாடி உருவேன், உன்னை அடைய முடியும் அருணாச்சலா? என்ன அர்த்தம்? நம்முடைய முயற்சியாலேயோ அறிவினாலேயோ நாம் அந்த பரம்பொருளை அடைய முடியாதுங்கிறது இங்க அர்த்தம். அது மட்டும் இல்லை, இங்க நான் ரொம்ப தீனனா இருக்கேன், எனக்கு அறிவில் ரொம்ப ரொம்ப குறைந்தவனாக இருக்கின்றேன், ஆற்றலிலும் குறைந்தவனாக இருக்கின்றேன், தீனனாக இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய முயற்சியாலோ அறிவாலோ எப்படி நான் நாடி அடைய முடியும்? ஆகவே உன்னுடைய அனுகிரகம் இருந்தாலும் நான் அடைய முடியும். சொல்லுவாங்க இல்லையா, பரீட்சை எழுதும்போது சில ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட், ரொம்ப என்ன சொல்றது, வீக் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு படிப்பு ஏறாது, ஞாபகத்தில் இருக்காது, அப்படியே கஷ்டப்பட்டு படிச்சதை எழுதுவாங்க. கடைசி 32 மார்க் வந்து நிற்கும். 35 மார்க்னா பாஸ். இப்போ எவ்வளவு தெரியல நினைக்கிறேன். டீச்சர் என்ன செய்வாங்க, ஐயோ பாவம்
கிரேஸ் மார்க் போடுவோம், ஒரு 2-3 மார்க் கிரேஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டுருவோம். அது போல அருணாச்சலா, நீ எனக்கு கிரேஸ் மார்க் போட்டு ஏதோ செஞ்சேன்னா நான் பொழைச்சு போவேன், உன்னை அடைய முடியும். அப்படி இல்லாம ரொம்ப நீ ஸ்ட்ரிக்டா எவாலுவேட் பண்ணியோ அவ்வளவுதான். ஏன்னா நான் அவ்வளவு தீனன், நாயை காட்டிலும் இன்னும் கேடானவன். என்னுடைய அகத்துல எவ்வளவு குப்பைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளவு பலகீனனாக இருக்கேன் எனக்கு தெரியும். எவ்வளவு சபல புத்தி இருக்கு எனக்கு தெரியும். எவ்வளவு போட்டி பொறாமைகள்லாம் இருக்கு எனக்கு தெரியும். ஆகவே என்னுடைய உறுதியாக நான் எப்படி என்னை அடைய முடியும்? ஆகவே உன்னுடைய அனுகிரகங்கள் தான் உன்னை அடைய முடியும். நீ மனம் இறங்கி ஏதோ போயிட்டு போகட்டும் அப்படின்னு ஒரு கிரேஸ் மார்க் மாதிரி போட்டு என்னை நீ பாஸ் பண்ணி வச்சாதான் நான் பாஸ் ஆகும் அப்படி சொல்ற மாதிரி தான் இருக்குது. ஆகவே இங்க அண்ணாமலைகிட்ட வேண்டார், அருணாசல்கிட்ட வேண்டார், நீதான் என்னை கடை தேற்ற வேண்டும். அருணனை காணாது அலருமோ கமலம் அருணனு கருணனாமன்னி அருணனி சுரந்தங்கு அருவியாய் பெருகும் அருணமாமலையனும் அன்பே. அருணனை காணாது அலருமோ கமலம், அந்த அருணனை, அந்த சூரியனை, ஞான சூரியனை காணாது அலருமோ கமலம், மலருமோ இந்த தாமரை, இந்த இதய கமலம். அருணனுக்கு அருணனாமன்னி, அந்த அருணனுக்கே ஒளி கொடுக்கிற அருணன் நீ. ஆகவே நீ ஞான சூரியனாக இதயத்தில் எழுந்தாதான் என்னுடைய அஞ்ஞானம் ஒழியும். ஆக உன்னுடைய கருணையினால் தான் நான் கடை தேர முடியுமே தவிர என்னுடைய அறிவாலோ என்னுடைய முயற்சியாலோ முடியாது. ஆகவே நீதான் எனக்கு கருணை செய்ய வேண்டும். இன்னொரு பொருளும் இருக்கு. என்னது, ஒவ்வொரு சீவுக்கு இன்னொரு பொருள் இருக்கான? ஆமா இருக்கு. இத பெரியவர்கள், அதாவது மகான்கள் இப்படி பொருள் சொல்றாங்க. அதுக்குதான் அந்த முருகநாத சுவாமி, சாதுவம் சுவாமிகள் மாதிரி அந்த ஞானியர்களுடைய உரைகளை வச்சு நம்ம படிக்கணுங்கிறது. அவர் என்ன சொல்றான்னு கேட்டா, ஞமனியர் கேடானா சொன்னா நாயை காட்டிலும் கடையன் தானா, இருந்தாலும் உன் மீது எனக்கு தீராத காதல் இருக்கிறது, உன்னை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு தீராத அவா இருக்கின்றது. ஆகவே நான் என் உறுதியால் நாடி நீ உருவேன் அருணாச்சலம். என்னதோ நான் கட்டாயம் உன்னை அடையத்தான் போறேன். உறுதியாக நான் சாதனைகள் பயின்று உன்னை பணிந்து உன்னை அடையத்தான் போறேன், அடைந்தே தீருவேன். என்ன அர்த்தம்? இது ரொம்ப பாசிட்டிவ் அசர்ஷன். முதல்ல என்ன சொன்னார்? இதெல்லாம் என்னால முடியாது, உன்னுடைய கருணை வேணும்னு சொன்னார். கரெக்ட் தான். அது இங்க என்ன சொல்றான்னு கேட்டா, உன்னுடைய அற்புதங்களை உணர்ந்த பிறகு உன்னை அடைய வேண்டும் என்கின்ற தீராத ஒரு காதல் பெருக்கு இதயத்தில் உண்டானதுனால எப்பாடுபட்டாலும் நான் உன்னை அடைந்தே தீருவேன். உறுதியால் நாடினின் உருவேன் அருணாச்சலா, உன்னை அடைந்தே தீருவேன் அருணாச்சலா அப்படின்னு திட சங்கல்பம் செய்யற மாதிரி சொல்றாரு. இந்த சாதகம் திட சங்கல்பம் செய்யறோம். எம் ஏவ ஏஷ விருணுத்தே தேன லப்யஹான் படிச்சோம் கதோபனிஷத்துல. இங்கதான் பார்த்தோம். எவனொருவன் ஆன்மா அதைத்தான் வேணும் என்று தேர்ந்தெடுக்கிறானோ அவனுக்கே அது வெளியிடப்படுகிறது. எனக்கு அது வேணும், இது வேணும், எல்லாம் வேணும், பிளஸ் இதுவும் வேணும்னு சொன்னா அவனுக்கு கிடைக்காதான். என்ன அர்த்தம்? One who chooses the Paramatma and Paramatma alone, for him the Paramatma reveals. ஆக என்ன சொல்ற? இவரு திட சங்கல்பம் போன்றான் இந்த சாதகம். நான் நாயினை விட ரொம்ப கேவலமா இருக்கலாம், இருந்தால் உன் மீது தீராத ஆசை இருப்பதால் உன்னை அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற அடங்காத ஒரு அவா இருக்கின்றதுனால எப்பாடுபட்டாகிலும் ஏது செய்தாகிலும் நான் உன்னை அடைந்தே தீருவேன். இப்படி அதுக்கு பொருள் சொல்லலாம். ஆக நாமளும் இத மாதிரி திட சங்கல்பம் போடணும். எப்படி இந்த ஜென்மத்துல இப்பொழுதே நம்ம அடைய முடியும். நாமெல்லாம் என்ன செஞ்சிடறோம் கேட்டா, ஏதோ முயற்சி பண்ணி பார்ப்போம், சரி வந்தா சரி, இல்லாட்டி என்ன அவசரம்,
அப்படி இல்லை. ஒரு தீவிரமான சாதகம் என்ன செய்யணும்னு கேட்டா, அற்புதமான விஷயம் என்னுடைய குருநாதர் எனக்கு உணர்த்தி இருக்கார். நவ் அண்ட் ஹியர், இதே ஜென்மத்தில் இதே ஜீவனத்தில் இதை நான் உணர்ந்தே தீர்வேன், அதற்காக எப்பாடும் படுவேன்னு சொன்னாதான் அவனோட முயற்சியில ஒரு ஊக்கம் இருக்கு. இந்த உலக விஷயங்களை விட்டுட்டு அவனோட மனசு அகமுகப்படும். அப்புறம் பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கும். முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லிடுறாங்க இல்லையா, அதுக்கு புதுசா இன்னொரு பொருள் எப்படி சொல்றான்னு கேட்டா, முயற்சி திரு வினையாக்கும். முயற்சினா நம்முடைய முயற்சி பிளஸ் திரு நடத்தும் பகவானுடைய அருள், இது ரெண்டும் சேர்ந்தா வினையாக்கும். அது ரியாலிட்டியா அது நமக்கு நடக்கும். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எங்களுடைய சமஸ்கிருத ஆசிரியர் சங்கர சாஸ்திரிகள் ரொம்ப பெரியவர். அவர் எங்களுக்கு ரொம்ப அழகா கதை சொல்லுவார். அவர் நாள் ரொம்ப சொன்னார், இந்த தேர் ஓடுறதுக்கு 2 சக்கரம் இருக்கு இல்லையா, 2 சக்கரம் தேவைப்படுது. 2 சக்கரம் இருந்தாலும் தேர் ஓடும். அது போல நம்ம வாழ்க்கையிலும் வெற்றி அடையணும்னா அந்த 2 சக்கரம் என்னன்னு கேட்டா, ஒன்று நம்முடைய முயற்சி, இன்னொன்று பகவானுடைய கருணை அனுகிரகம். ரெண்டும் இருந்தா கட்டாயம் வெற்றி தான். ஆனா பகவானோட கருணை இருந்தா போதுமே அப்படின்னு கேட்டா போதும். ஆனா நம்முடைய முயற்சி இருந்தாதான் பகவான் அனுகிரகம் பண்ணுவார். நம்மளுடைய முயற்சி என்ன? உலகத்தில் ஒரு பற்றுக்களை நீக்கி அகமுகப்படுத்த நம்முடைய முயற்சி. பகவானுடைய கருணை என்ன? நம்மளுடைய ஆன்மஸ்வரூபமா இருந்து நம்ம உள்ளிருந்து அப்படியே ஈர்த்து நம்மை கபடிகரம் செய்துள்ளார். அந்த உள்ள இருந்து நம்ம ஈர்த்து அப்படியே அப்சார்ப்ஸ் us. இதெல்லாம் சும்மா இல்லை, நீங்க தியானம் பண்ணதும் உங்களுக்கே தெரியும். தியானத்து உச்சத்துல he just pulls you from within. Even if you want to come out, you can't come out. He pulls you from within. இப்போ ராமகிருஷ்ணனுக்கெல்லாம் இந்த உலக நினைப்புக்கே வர முடியாது. ஒரே சமாதியிலேயே அதுலேயே இந்த டிரான்செண்டன்டல் அந்த பரவசத்திலேயே இருப்பாங்க. அவர் இந்த உலக நினைவு கொண்டு வரணும்னா நாக்கில் வந்து ஸ்வீட் வைக்கணும், ஏதாவது ஒரு ஸ்வீட். அந்த ஸ்வீட் வச்சு அந்த டேஸ்ட் பட்ஸ்ல ஆக்டிவேட் ஆகி அப்புறம் தான் அவர் வருவார் இந்த உலகத்துக்கு. இல்லாட்டி அவரோட மனசு அப்படியே குவிந்து அப்படியே ஒன்றும் இல்லாமல் போய் அப்படியே ஓய்ந்து இந்த பரமான்மாலேயே இருப்பார். அவர் இந்த உலகத்துக்கு கொண்டு வரதே கஷ்டம். நமக்கு எப்படி இந்த ஆன்மஸ்திதியில் போறதே கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவருக்கு இந்த உலக நினைப்புக்கு கொண்டு வரதே கஷ்டம். அந்த மாதிரி அவங்க வாழ்ந்துருக்காங்க. ஆக என்னுடைய முயற்சியால நான் உன்னை அடைவதற்கு முயற்சிப்பேன். அப்புறம் உன்னுடைய அனுகிரகம் வேணும், அதுவும் பத்தாது. ஏன் அனுகிரகம் வேணும் தெரிஞ்சு சொல்றோம்னு கேட்டா, the கடைசி புஷ் is given by the Sadguru. Always the last push is given by the Sadguru, his grace. அதான் பெரிய மகான்கள் சொல்றாங்க, நம்ம எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் எவ்வளவுதான் தவம் பண்ணாலும் the last push, the final push is given by the Sadguru. அதனால என்ன சொல்றாங்க, அவருடைய அருள்னால தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இங்கேயுமே 2 பொருள்பட இருக்கு. ஞமலியில் கேடா நான் என் உறுதியால் நாடின்னு அருணாச்சலன்னா எப்படி என்னுடைய உறுதியான ஆணினை அடைய முடியும்? ஆகவே நீதான் அனுகிரகம் செய்வது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங், நான் என் உறுதியால் நாடி நினை அடைவேன் அருணாச்சலன் தோணும். நான் திடசங்கல்பம் கொண்டு நன்றாக முயற்சி செய்து அகமுகப்பட்டு உள்ளே ஆழ்ந்து உன்னை அறிந்து உன்னில் ஒடுங்கி உன்னை அடைவேன் என்கிற சாதனை சொல்றேன். இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டா, இப்போ நான் இந்த கருத்துக்கெல்லாம் எடுத்து உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டா, I am not talking from my hat, out of my hat. ஓரளவுக்கு தமிழ் நமக்கு தெரிஞ்சாலுமே பெரிய பெரிய மகான்களுடைய உரையை வச்சுதான் நான் படிச்சுதான் உங்களுக்கு சொல்றேன். முருகநாத சுவாமிங்கிறவர் பகவானுடைய அத்தியந்த சிஷ்யர். ஒரு பெரிய ஞானி, பெரிய புலவர், தமிழ் புலவர். பிளஸ் சாதுவம் சுவாமிகள்லாம் இருந்தாங்க, அவரும் ரொம்ப பெரிய ஞானி. ஸோ அப்படிப்பட்டவங்க உரை எழுதியிருக்காங்க. நடனானந்த சுவாமி இன்னொரு உரை, எனக்கு இன்னைக்கு எல்லா உரையும் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா நடனானந்த சுவாமி அவரும் பெரிய தபஸ்ரேஷ்டர்.
அவங்களுடைய உரையை ரெஃபர் பண்ணி அதை பேசிஸா வச்சு தான் நான் சொல்றேன். பெரிய மகான்கள் எதை சொல்லியிருக்காங்க அடுத்து அதைத்தான் நான் எடுத்து சொல்றேன். ஆகவே கிட்டத்தட்ட டேப் ரெக்கார்டர் பண்ணி பதிவு பண்ணி திருப்பி சொல்ற மாதிரி. நத்திங் இஸ் ஒரிஜினல், எவ்ரிதிங் இஸ் தேர். பிக்ஷா தேர் என்ன கொடை, அவருடைய பிக்ஷை. அடுத்த ஸ்லோகத்துல 40 இல்லையா, ஞானம் இல்லாது உன் ஆசையால் தளர்வு அற ஞானம் தெரித்தருள் அருணாச்சலா. என்ன இங்க சொல்றாருன்னு கேட்டா, நான் ஞானம் இல்லாதவன் தான், அப்படிதான் இருக்கே, ஞானம் இல்லாது இருக்கே. அப்படிப்பட்ட என்ன ஆகுது, உன் ஆசையா உன்னை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை என் உள்ளத்திலே பீரிட்டு எழுகிறது. இப்பொழுது எனக்கு ஞானம் இல்லை, அதை நான் நன்றாக உணர்ந்திருக்கேன். ஆனா சாஸ்திரங்கள்லாம் குருமார்கள்லாம் உன்னுடைய உயர்வை உன்னுடைய மேன்மையை எடுத்து சொல்லும் பொழுது, ஆஹா இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிலை இருக்கா, பரமானந்தமான நிலை இருக்கா, அதை நான் அடையவே வேண்டுகிற ஒரு ஆசை கீழ் எழுகிறது. ஆனா அதை அடைவதற்குரிய வலிமையோ அதை அடைவதற்குரிய மனப்பக்குவமோ எனக்கு இல்லாததுனால தளர்வடைகின்றேன், தளர்வு சோர்ந்து போகின்றேன். இதெல்லாம் நமக்கு இல்லப்பா, இஸ் நாட் மை கப் ஆஃப். இதெல்லாம் யாரோ புகையில காட்டுல தியானம் பண்ற யாரோ சாமிமார்களுக்கு தான் இதெல்லாம். நான் அற்பமானவன், நான் ஒரு கிரகஸ்தன், எனக்கெல்லாம் இது கிடையாது அப்படின்னு தளர்வுகிறேன். ஆக இப்போ எனக்கு ஞானம் இல்லை, அஜ்ஞானம் தான் இருக்கேன். ஆனா உன்னுடைய மேன்மையும் உன்னுடைய அருமையையும் நான் கேட்டு நான் அதை அடைந்தால் எவ்வளவு அற்புதமா இருக்குங்கிற ஒரு ஆசை எழுகிறது. அதே சமயத்துல என்னுடைய உண்மையான வீக்னஸ், என்னுடைய உண்மையான நிலைமை எனக்கு புரியறதுனால இதெல்லாம் நமக்கு சாத்தியப்படாதுன்ற ஒரு தளர்வு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த தளர்வினை அழித்து அதை அழிந்து போகும்படி செய்து ஞானம் தெரித்தருள் அருணாச்சலா. இங்கே ஞானம்னா ஆத்ம ஞானம் அல்லது ஆத்ம விசாரத்தை பற்றிய ஞானம். அப்படின்னு எப்படி ஆத்ம விசாரம் செய்யறது அப்படின்னு எப்படி அந்த சாதனைகள் பழகி அகமுகப்பட்டு நான் யாருன்னு எப்படி உள்ள ஆழ்ந்து எப்படி அவனை அறிய வேண்டும் என்கின்ற அந்த வழியினை காண்கிறேன். அந்த ஆத்ம விசார ஞானத்தை எனக்கு அருளி ஞானம் தெரித்தருள் அருணாச்சலா. தெரித்தருள் அதை நீதான் கொடுத்தருள வேண்டும் அருணாச்சலா. என்னுடைய தளர்வு அற வேண்டும் என்றால், அதாவது திகைத்து நிற்கின்றேன், எப்படி போறதுன்னு தெரியல. எத்தனை தூரமோ பண்டரிபுரமரியே, ஒரு பாட்டு இருக்கு, நல்ல பாட்டு. கால்கைகள் நோகுதே கண்ணா நான் என்ன செய்வேன், கோபுரம் தெரியுதே கோவிலும் மறையுதே. இந்த தாத்தா பாடுவார், ரொம்ப அருமையான பாட்டு. என்ன பாட்டுன்னு கேட்டா, எத்தனை தூரமோ பண்டரிபுரம் அறிய. இதை வெளிப்புறமா பார்த்தோம்னா பண்டரிபுரம் அடையறதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கோ தெரியலையேன்னு பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனா இங்க பண்டரிபுரம்ங்கிறது இதுதான், உள்ள இருக்கிற இதே குகைக்குள்ள இருக்கிற அந்த பண்டரிபுரம். எத்தனை தூரமோ அர்த்தம், இன்னும் எவ்வளவு நாளைக்கு சாதனை பண்ணணுமோ என்னதான் செய்யணுமோ தெரியலையே. பண்டரிபுரம் அறிய கால்கைகள் நோகுதே கண்ணா நான் என்ன செய்வேன். கால்கள் நோக்கு அர்த்தம், நான் சாதனைகள்லாம் பழகிறேன், இருந்தாலும் எதுவும் சரி வர மாட்டேங்குது, மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப தளர்வு விட்டு நான் வருந்துகிறேன், என்ன செய்யறதுன்னு தெரியல. இதான் பொருள். கோபுரம் தெரியுதே கோவிலும் மறையுதே. இதை நானே உணர்ந்திருக்கேன். எப்படின்னு கேட்டா, நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் நம்ம ஆரம்பிப்போம், கிரிவலம் பண்ண.
14 கிலோமீட்டர் செருப்பெல்லாம் போட்டுக்காம நடந்து மெதுவாக நடந்து சுத்தம். இப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா 12 கிலோமீட்டர் நடந்துருவோம். இந்த ஈசானிய லிங்கம் வந்த பிறகு ஒரே கல்லாக குத்தும், ரொம்ப சோர்ந்து போயிருக்கும், எனர்ஜி ட்ரெயினாக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும், கல் குத்து குத்துன்னு குத்தும், நடக்கவே முடியாது. அப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் வந்த பிறகு அந்த கோவில் கோபுரம் தெரியாது. நம்ம நினைக்கிறோம் வந்துட்டோம், வந்துடுச்சு கோபுரம் வந்துடுச்சு, நீ போயிடலாம் நினைப்போம். ஆனால் அந்த 1.5 கிலோமீட்டர் ஏதோ 10 கிலோமீட்டர் மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம உடம்பு ரொம்ப சோர்ந்து போச்சு, கல்லு வேறு ரொம்ப குத்து, அடி எடுத்து வைக்க முடியல, அடுத்த அடி அவ்வளோ கல்லு குத்து குத்துன்னு குத்து. சரி, நடந்து பழகணும்னு தெரியாது. இந்த சிட்டி பிரெட்னு சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுக்குள்ள கூட செருப்பு போட்டு நடக்கிறவங்க, அவங்களுக்கு செருப்புல நடக்கிறது ரொம்ப பெரிய ஒரு வேதனை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் அந்த சோல் தான். அப்போ கல்லுக்கு புத்தமாக அழுத்தடியே வைக்க முடியாது. நிறைய முறை நான் பார்த்து உணர்ந்துருக்கேன். கோபுரம் தெரியும், இங்கேதான் இருக்கு அண்ணாமலையார் கோயில், நடந்த கடை நடந்துட்டே போகிற மாதிரி இருக்கும். எப்படா அந்த பூதநாராயணர் கோயிலாக இருக்கும்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும். அப்புறம் எப்படா அப்படின்னு கோபுரம் தெரியுதே கோவிலும் மறையுதே எத்தனை தூரமோ பண்டரிபுரமணியே. இங்க நடந்துதான் போனாங்க எல்லா தீர்த்த கஷேத்திரத்துக்கும். கடினமா ரொம்ப கஷ்டப்பட்டு பஸ் நல்லா ஜாலியாக காரில் போய் அப்படியே இறங்கிடும். அப்போ லிஃப்ட் இருக்கா கேட்கும், மேலே படிக்கட்டு இருந்துச்சுன்னா இல்லையா. ஸோ ரொம்ப கஷ்டம். அதுதான் அதே மாதிரி சாதனைகள்லாம் பழகும் பொழுது சில சமயம் கோபுரம் தெரியுது அர்த்தம், we get a glimpse of what it is. அர்த்தம் மனசு கொஞ்சம் அமைதியாகி ஒடுங்கி ஏதோ ஒரு அந்த உணர்வு நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு கிளிம்ஸ் கிடைக்கும். அதுதான் கோபுரம் தெரியுது. கோவில் மறையுதுன்னா இந்த ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படாது, இன்னும் அந்த பூர்ணமான உணர்வு ஏற்படாது. ஏதோ லேஸ் சுவாசம் கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்கு, ஆனா உண்மையிலேயே அந்த உணர்வு பூர்ண உணர்வு அடைய முடியாத. அப்போ அந்த ஜீவன் அந்த சாதகனுக்கு ஏற்பட மன உளைச்சல் இருக்கு, அது ரொம்ப பொல்லாத உளைச்சல். இதுதான் அந்த உளைச்சல். கோபுரம் தெரியுதே கோவிலும் மறையுதே எத்தனை தூரமோ பண்டரிபுரமணியேன். சாணியர் தான் முழம் சறுக்கு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சாணியர் தான் முழம் சறுக்கு எப்படி ஏற முடியுமா? அது போல சாதனை பண்ணவும் சில சமயம் நம்ம கொஞ்சம் முன்னேறிட்டு வர மாதிரி இருக்கும், திடீர்னு என்னமோ நடக்கும், கீழே சறுக்கிற மாதிரி இருக்கும். அடாடா இவ்வளோ செஞ்ச இவ்வளோ எடுத்த முயற்சியெல்லாம் வீணாக போன மாதிரி இருக்கே, உங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாதனைகள் இதெல்லாம் ப்ராப்ளம், அது சாதனை செய்யறவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். இங்க அதுதான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? ஞானம் இல்லாத உன் ஆசையா தளர்வார். தளர்வுக்காக இவ்வளவு சொல்ல வந்தேன். ஞானம் இல்லை எனக்கு, ஆனா ஆசை ரொம்ப இருக்கு, ஆனா அடைய வேண்டிய மார்க்கமும் தெரியல, அதுக்கு உண்டான ஒரு வீரியமும் என்கிட்ட இல்லை. ஆகவே ரொம்ப தளர்வடைந்து விடுகிறது மனசு. அப்படி தளர்வடையும் பொழுது இதெல்லாம் நமக்கு சரி வராது அப்படின்னு நினைக்கும் பொழுது நீ தான் என்னை காத்துள்ள வேண்டும். ஒருத்தர் சரி வராதுன்னு சொல்லி விட்டான்னு சொன்னா அவன் செஞ்ச எல்லா முயற்சிகளும் வீணாயிடுது, ரத்தமாயிடுது இல்லையா? அப்படி விட்டுறக்கூடாது. அப்படி தளர்வு வர ஞானம் தெரிவித்தருள், சரியான மார்க்கத்தை காட்டியருள், ஆத்ம விசார மார்க்கத்தை காட்டியருள், அந்த ஞானத்தை எனக்கு கொடுத்தருள், ஞானம் தெரித்து அருள் அருணாச்சலா. இந்த விஷயங்கள்லாம் சொல்ல உணர்ந்து நம்ம மனசு உருகி அதே பாவனையோட பாடணும்னா அவ்வளோ ஒரு உன்னதமான உணர்வு ஏற்படும். பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகிட்ட போய் கேட்டாங்க, நீங்க எழுதி கொடுத்துட்டீங்க, இதை பாடிட்டீங்க சரமணமாலை, இது பொருள் என்னன்னு கேட்டாங்க. அவர் சொன்னா யோசிச்சா எழுதுனேன் பொருள் சொல்றதுக்கு. உன்னைய மாதிரிதான் நானும் பொருள் சொன்னா யோசிக்கணும் என்ன இது அப்படின்னு. அப்படியே பீரிட்டு எழுந்தது அவர் இதயத்துல இருந்து.
அவர் வந்து புத்தியிலேருந்து ஒரு எண்ணங்களா தோன்றி எழுதி அப்படி வைக்கல. அவர் அது இதே ஸ்தானத்தில் பீரிட்டு எழுந்த ஒரு பிரவாகமா இது இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, இதை நீ பாராயணம் செய், அதுதான் இதனுடைய பொருள். எப்படி மாணிக்கவாசகர் பெருமானுக்கு அவள்கிட்ட கேட்டாங்க, நீங்க எழுதுனீங்களே இந்த திருவாசகம் போன்ற நல்ல நூல், இதோடைய பொருள் என்னன்னு கேட்டாங்க. அப்ப சிதம்பரத்தை நடராஜர் காமிச்சு இவர் தான் பொருள் அப்படின்னு சொல்லி காமிச்சார். இவர் தான் அதோடைய பொருள் சொல்லி காமிச்சு அதோட கலந்துட்டார், பெருமானுடைய கலந்துட்டார். அதுபோல இதை நம்ம பாராயணம் பண்றது அது படிக்கிற பொருள்கிறாரு, இதோட பொருள்கிறாரு. ஆக உள்ளன்போட மனமுருகி நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? the meaning is revealed. ஒன்று. ரெண்டாவது, மனம் உருகும் பொழுது, அந்த பக்தி பிரவாகம் பக்தி பெருக்கெடுக்கும் பொழுது அந்த உணர்வு நமக்கு துளங்குகிறது. அதாவது என்ன உணர்வு அவர் சொல்றாரோ அந்த உணர்வும் இதயத்தில் துளங்குகிறது. இப்ப கூட அந்த உணர்வு நம்ம இதயத்தில் இருக்கு. ஏன் துளங்க மாட்டேங்குதுன்னா, நம்முடைய இதயம் பாறையை போல கடினமா இருக்கு. பெருசா இரக்கம் இல்ல. அந்த இதயமானது கனியும் பொழுது, உருகும் பொழுது, ஏற்கனவே உள்ளே இருக்கிற அந்த உள்ளுணர்வு, அந்த உண்மையான உணர்வு வெளிப்படும். இந்த மாதிரி பக்தி கிரந்தங்களை உருக்கமா பொருளை உணர்ந்து நாம் பாடும் பொழுது நம்முடைய இதயம் கரைகிறது, உருகுகிறது. அதான் அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொன்னாங்க. அப்படி உருகும் பொழுது அந்த மனம் அப்படியே ஓய்ந்து போகுது. It gets absorbed. நான் திருப்பி திருப்பி இந்த வார்த்தையை யூஸ் பண்றேன்னா இது உண்மை. It gets absorbed. அப்போ அந்த பூர்ண உணர்வு நமக்கு வெளிப்படுகிறது. ஆனா இத மெக்கானிக்கலா அப்படியே சாண்ட் பண்ணிட்டே இருந்த பிரயோஜனம் இல்லை. என்ன இருக்கும், இந்த 108 எப்படியோ சாண்ட் பண்ணி முடிக்கணும் 15 நிமிஷத்துல. சில பேர் டார்கெட்ஸ் வச்சுக்கிறாங்க. எப்படி வேலைத்தலங்களில் டார்கெட் டெட்லைன் எல்லாம் கொடுக்குறவங்களோ அது போல இந்த 108 செய்யும் நான் 10-15 நிமிஷம் முடிச்சிருவேன். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை முடிச்சிருவேன், லலிதா சஹஸ்ரநாமம் முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சிருவேன் சொல்றோம். ஆனால் நாம முடிய மாட்டேங்கிறோம். முடிய மாட்டேன்னு எடுத்தோம், அகங்காரம் அழிய மாட்டேங்குது. அதான் நாம முடிய மாட்டேங்கிறோம். அப்படி வச்சுட்டாரு. எப்படி செய்யணும் கேட்டா, உள்ளுணர்வோடு ஒழுக்கமா நம்ம சொன்னோம்னா, அது ஒண்ணு சொன்னாலும் போதும், ஒண்ணுதான், ஏதாவது ஒரு ஸ்தோத்திரம் சொன்னாலும் போதும். உள்ள முழுகி சொல்லும் பொழுது அது உள்ளத்துக்கு அப்படி போய் உயர்வு கொடுக்கும். இல்லாம நம்ம பெரிய டார்கெட் மாதிரி இன்னைக்குள்ள இதெல்லாம் படிச்சு முடிக்க போல வச்சா மெக்கானிக்கல் ஆயிடும். என்ன ஆயிடுது, கடகடன்னு இப்படிலாம் சொல்லி முடிச்சிடணும். அதுக்கு நம்ம டைமும் ரொம்ப கொஞ்சம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வேலைகள் இருக்கு. என்ன ஆகுது, இப்படியா சொல்லி முடிச்சிடணும் தான் ஆர்வம் இருக்கே ஒழிய இந்த சமயத்தை அது என்ன பொருள், அது என்ன உணர்வு அப்படிங்கிறது மனசு போக மாட்டேன். ஆகவே இதை உள்ளுணர்வோடு இதை படிச்சு இதை நம்ம அர்த்தம் தெரிஞ்சு கொண்டோம்னா ரொம்ப உருக்கமா இருக்கும். அடுத்து, இவ்விருபோல் நீயும் மலர்ந்திலை என்றே, மலர்ந்திலை என்றே நேர் நின்றனையன் அருணாச்சலா, நேர் நின்றனையன் அருணாச்சலா, தத்துவம் தெரியாத அத்தனை உற்றாய், தத்துவம் தெரியாது அத்தனை உற்றாய், தத்துவம் இதுவென் அருணாச்சலா, தத்துவம் இது என் அருணாச்சலா. நிமிரு போல் நீயும் மலர்ந்திலை என்றே நேர் நின்றன என் அருணாச்சலா. இங்க ஒரு சுவையான ஒரு பொருள்பட இங்க ஒரு பொருளை எடுத்து சொல்லியிருக்காங்க பகவான். இப்போ என்ன அப்படின்னு கேட்டா, இந்த நறுமணம் மிக்க உள்ளத்தை கவரக்கூடிய இந்த புஷ்பம், இந்த மலர் மலர்ந்திருக்கு இல்ல மொட்டா இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த வண்டுகள் இங்கிருந்தோ ஒரு தேனை உண்பதற்காக அங்கிருந்து இங்கிருந்து வரும். இந்த மலருக்குள்ள நல்ல தேன் இருக்குன்னு அதுக்கு தெரியுது வண்டுக்கு. ஆனா அதை போய் அது உண்ண முடியாமல் இது சூம்பி இருக்கிறது, மலர்ந்தில்லை. அப்போ அந்த வண்டு என்ன சொல்லும், உன்னால என்ன பிரயோஜனம் எனக்கு, எப்படின்னா தேனை உண்ண முடியும்.
நீ யூஸ்லெஸ். பரிகாச சம்பந்தமா இல்லையா? இங்க அதே கருத்து தான் இங்க சொல்றாரு. இங்க சொல்றா நிமிரு போல். நிமிருன்னு சொன்னா வண்டுன்னு அர்த்தம், தேனின்னு அர்த்தம். ஆக்சுவலா வண்டு தேனி தொழில் சொன்னாருக்கு. இந்த மாதிரி வார்த்தை நம்ம கேள்விப்படவே இல்லை. நிமிரு நமக்கு தேனின்னு சொன்னாலே தெரியாது. சொல்லுது ஹனின்னு ஹனி பீன்னு சொல்ல வேண்டியது. அந்த அளவுக்கு நமக்கு தமிழ் புலமை அதிகமாயிடுச்சு. தமிழ் புலமை. ஸோ இங்க நிமிரு போல்னு சொன்னா அந்த தேனியை போல் அல்லது அந்த வண்டுகள், அந்த வண்டை போல் நீயும் மலர்ந்திலை என்றே. நீ என்ன சொல்ற? நீ மலர்ந்திலை என்றே நேர் நின்றனை என் அருணாச்சலா. எனக்கு முன்னாடி நீ நின்றாய் ஓ அருணாச்சலா. இங்க என்ன பொருள் கேட்டா, சூரியனை கண்டா மலர் மலரத்தான் வேணும். தாமரையோ எந்த மலரோ மலரத்தானே வேணும் இல்லையா? சூரியன் இல்லாத வரைக்கும் அது அப்படியே தூங்கி இருக்கும். சூரியன் வந்த உடனே அது மலரத்தான் வேணும். ஓ ஞான சூரியனாகிய அருணாச்சலா, வேற யார் வேணா சொல்லலாம் உனக்கு பக்குவம் இல்லை, உனக்கு அதனால இந்த உணர்வு கிடைக்காது, இந்த அனுபவம்லாம் உனக்கு கிடைக்காது, யார் வேணா சொல்லலாம். உன்னுடைய இதயம் சூம்பி இருக்கு, இந்த மலர் எப்படி வந்து இப்படி கூம்பி இருக்கோ அந்த மாதிரி இருக்கு, அதனால உனக்கு பக்குவம் இல்லாத உனக்கு அனுபவம் ஏற்பட யார் வேணா சொல்லலாம். ஆனா நீ சொல்ல முடியாது. ஏன்? நீ ஞான சூரியன். நீ வந்தா என் இதயம் மலரத்தானே வேணும். எப்படி ஒரு அருமையான விஷயம் பாருங்க. சூரியன் வந்து மலர்கிட்ட சொல்ல முடியாது, இது உன்னுடைய பிழை, உன்னுடைய குற்றம், நீ இப்படி சூம்பி இருக்கியே, பார்க்கவே நல்லா இல்லையே, நீ சூரியன் சொல்ல முடியாது. யார் வேணா சொல்லலாம். ஏன்? சூரியன் வந்து அது மலரலைன்னு சொன்னா சூரியனோட குற்றம் தான். அது போல அருணாச்சலா, ஞான சூரியனாகிய அருணாச்சலா, நீ வண்டாகி வந்து என்னுடைய இதய தாமரையிலே புக வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் புகுவதற்கு உன்னுடைய இதயம் சூம்பி இருக்கிறது, ஆகவே முடியாது என்று நீ சொன்னாயே என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? நீ ஞான சூரியன், நீ நேர் நின்றனை, நீ எதிர்காப்பு நேர நிற்கும் பொழுது இதயம் மலராம இருக்க முடியுமா? அப்படி இதயம் மலராம இருந்துச்சு சொன்னா அது என்னுடைய பிழையா? அது உன்னுடைய பிழைதானே. எப்படி ஒரு சுவையான கருத்து பாருங்க. Are you able to appreciate it? You don't know. I am not seeing any light in your faces. I am seeing only stabdhi bhava. என்னமோ சொல்லுங்க சுவாமிஜி, சொல்லி முடிச்சிருங்க. நீங்க வந்து இந்த விஷயங்களை ரசிச்சு ஆர்வமா கேட்டாதான் எனக்கு இன்ஸ்பைரிங்கா. இது இல்லாம நீங்க ஏதோ சார் வந்துட்டு உட்காந்துட்டு போவோம்னு சொல்லி வந்தீங்கன்னா நானும் ஏதோ சொல்லிட்டு போவோம்னு சொல்ல தோணுங்க. The idea is it's mutual. When I am inspired, I talk. When you get inspired, I am also inspired. When you don't show any interest, when you are not inspired, then I also okay. You understand? என்ன அற்புதமான ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. அதாவது இப்போ இந்த ஞான நிலையை அடையணும்னு சொன்ன என்ன மனப்பக்குவம். அப்போ அருணாச்சலம் சொல்ல முடியாது உனக்கு மனப்பக்குவம் இல்லை, அதனால நான் உனக்கு அருள் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நீ என்னோட இதயத்தில் இருக்கும்போது எப்படி மனம் பக்குவம் இல்லாம போகும்? நீ இதயத்தில் இருந்தாலும் மனம் மலரத்தானே வேணும். யார் வேணா சொல்ல, நீ சொல்ல முடியாது. சூரியன் ஒரு மலரை பார்த்து நீ மலர்ந்தில்ல அப்படின்னு பரிகசிக்கவே முடியாது. வேற யார் வேணா பரிகசிக்கலாம். ஏன்? சூரியன் வந்தா மலர் மலரத்தான் வேணும். மலர்ல என்ன சூரியன் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். அது போல நான் வண்டாகி உன்னுடைய இதயத்திலே, உன்னுடைய இதய தாமரை நுழைந்து உனக்கு அருள் பாலிக்கணும்னு சொன்னா உன்னுடைய இதயம் இப்படி சொங்கி இருக்கே, மலர்ந்தில்லையே, நீ சொல்ல முடியாது. ஏன்? ஞான சூரியனாக நீ இருக்கும் பொழுது என்னுடைய இதயம் எப்படி மலராமல் இருக்க முடியும்? பக்குவம் இல்லைன்னு எப்படி நீ சொல்லலாம்? நீ ஆகவே அப்படி பக்குவம் இல்லாத பக்குவத்தை நீ தான் கொடுக்க முடியும். என்று ஏதாவது சிறுமைகள் இருந்தால் அதை நீ தான் களையணும். எந்த குறைகள் இருந்தால் அதை நீ தான் போக்கி என்னை நீ அரவணைத்துக் கொள்ள வேண்டும், எனக்கு அருள் செய்யணும். So everything is in your court.
சொல்லுவாங்க, the ball is in your court, it's not in my court. ஆக இது எப்படின்னு கேட்டா எல்லா பழிபாவத்தையும் அவர் தலையிலே போட்டுறது. பரமனின் பாதம் பற்றற பற்றும் பரரி அரியறி பரமன் பரமுனக்கெனையன் பணியற பணியாய் பறித்திடும் உனக்கெது பாரம். என்ன சொல்றான்னு கேட்டா, பரமா நின் பாதம் பற்று அற பற்றும் பர அறி அரியறி பரமன். உன்னுடைய திருவடிகளை உறுதியாக பற்றி கொள்ளும் அறிவில்லாதவர்கள் நான் முதன்மையானவன். உன்னுடைய திருவடிகளை பற்றி கொள்ளக்கூடிய அறிவு என்ற இல்லை. அப்படி அறிவில்லாதவர்கள் நான் ரொம்ப பரமன், முதன்மையானவன். மூல சிரோன்மணி நான். பரமனின் பாதம் பற்றற பற்றும் பரரி அரியறி பரமன் பரமுனக்கெனையன் பணியற பணியாய். அந்த மாதிரி உன்னை நான் பற்றி கொள்ளணும்னு சொன்னா அதுவும் உன்னுடைய பாரம் தான், உன்னுடைய வேலை தான், அது உன்னுடைய பாரம் தான். நீதான் எனக்கு அந்த ஞானத்தையும் கொடுக்கணும், அதுக்கும் நீதான் அருள் செய்யணும். உன்னை பற்றி கொள்ளக்கூடிய அறிவை நீதான் எனக்கு கொடுக்கணும், அது என்கிட்ட இல்லை. என்னப்பா இப்ப எல்லாம் என் தலையிலேயே போடுறே, எல்லா பாரத்தையும் என் தலையிலேயே போடுறேன்னா உனக்கு எது பாரம்? நீதான் இந்த உலகத்தையே நிர்வகித்துக் கொண்டு எல்லாவற்றையும் பாரம் தாங்கிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு பெரிய பாரமா? ஆகவே எல்லா வாரத்தையும் நிர்வகிக்கிறதுனால இது உனக்கு ஒரு பெரிய பாரமா? ஆகவே எனக்கு அந்த உன்னை பற்றி கொள்ளக்கூடிய அறிவை நீ தான் கொடுக்கணும். அதுபோல இங்க என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய இதயம் மலர்ந்தில்ல, உனக்கு பக்குவம் இல்லை, உனக்கு இன்னும் போதாதுன்னு சொன்னா உனக்குத்தான் அது வீண் பழி. நீ இதயத்தில் இருக்கும் பொழுது எப்படி நீ இதய தன்னுடைய மலராமல் இருக்க முடியும்? ஆகவே நீ என்னை குறை சொல்ல முடியாது, பரிகசிக்க முடியாது. இவருங்க வண்டு வண்டாக வந்து உன் இதய தாமரைக்குள்ள புகமுள்ளேன்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா நீ ஞான சூரியன். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த இதயம் மலராமல் இருக்க முடியும்? ஆகவே அதெல்லாம் சொல்லாம, என்னுடைய குறை குற்றங்கள் எல்லாம் சொல்லாம, என்னுடைய பலகீனத்தெல்லாம் சுட்டி காமிக்காம, எல்லா பலத்தையும் நீ தான் கொடுக்கணும், நிறைவையும் நீ தான் கொடுக்கணும். என்னை நீ தான் அரவணைத்துக் கொள்ள வேண்டும், அருள் செய்ய வேண்டும். என்ன அழகான ஒரு உணர்வு பாரு. குருநாதரோ இல்ல பகவானோ நம்மகிட்ட உனக்கு பக்குவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது கொடுத்ததான் நீங்க இருக்கீங்க, எப்படி பக்குவம் நீங்க சொல்ல முடியும்? நீ உங்களோட இவ்வளவு தொடர்பு கொண்டு இவ்வளவு வருஷமா தொடர்பு கொண்டு எனக்கு பக்குவம் இல்லைன்னா அப்போ உங்களோட ப்ராப்ளம் தான். அது உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்கு இல்லையா? பெரிய மகான்கள் கண்களை அப்படியே கண்களை பார்த்தாலே போதும், எல்லா பக்குவம் எல்லா ஞானமும் உண்டாயிடும். அப்படிப்பட்ட பெரிய மகானாகி உங்களை நான் சரணடைஞ்சு இவ்வளவு காலம் உங்களோட ஆசிரியத்து உங்களை வாழ்ந்து இதே மலரலைன்னா அது என்னுடைய ப்ராப்ளம் இல்லை. ஆகவே அருணாச்சலா நீ சொல்ல முடியாது என்னுடைய இதே மலராத காரணம் என்கிட்ட பக்குவம் இல்லைன்னு. நீதான் அந்த பக்குவத்தையும் கொடுத்து என்னை ஆட்கொள்ள வேண்டும். எவ்வளவு ஸ்மார்ட் பகவான்! எப்படி அவர் இதெல்லாம் நினைச்சு எழுதுற நமக்காக, அதாவது அடியார்களுக்காக எப்படி பரமனை புகழ்ந்து பாடுறது, எப்படி அவனை நினைத்து உருகிறதுங்கிறதையும் அந்த அருணாச்சலனே நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. அதுதான் சொல்லணும். ஏன்னா பகவானுடைய அந்த சத்தியமான இதயத்தில் வந்ததுனால இது அருணாச்சலன்டே தான் வந்துருக்கு. அருணாச்சல ஸ்துதி பஞ்சமும் அருணாச்சலன்டே தான் வந்துருக்கு. அப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆக நிமிர்னு சொன்ன வண்டு வண்டாக புகுந்து உன்னுடைய தாமரைக்குள்ள நான் போக முடியல என்று சொன்னா அது உன்னுடைய குற்றமையை. நீ ஞானசூரியனாகவும் இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீ மலரவில்லை என்று எனக்கு நீ குற்றம் சொல்ல முடியும்? தத்துவம் தெரியாத அத்தனை ஊற்றாய். தத்துவம் இது என் அருணாச்சலா. இங்க என்ன சொல்றான்னு கேட்டா, அருணாச்சலனை பார்த்து சொல்ற மாதிரி பகவான் தத்துவம் தெரியாது அப்படின்னு கேட்டா, தத்துவம் அசின்னு குருநாதர் சொல்றார். அதுவே நீயாக இருக்கிறாய், அதாவது நீயே அதுவாக இருக்கிறாய். தத்துவம் அசின்னு சொல்றார். அது சொன்ன பிறகு இந்த சாதகன் அதை கேட்டு மனனம் செய்து தியானம் செய்து உணர்கிறான்.
ஆனா அருணாச்சலம் அப்படியா உணர்ந்தான்? இல்ல அருணாச்சலம் தன் சொரூபத்தை உணர்ந்திருக்க அப்படியா சொரூபத்தை உணர்ந்திருக்கான்? அப்படியெல்லாம் இல்லை. தத்துவம் தெரியாத அத்தனை உற்றாய். அத்தனைனா அத்தனை ஞானத்தையும் பெற்றுவிட்டாய். இல்ல அத்தனைன்னு சொன்னா அந்த தத்துவத்தை பெற்றுவிட்டாய். பெற்ற பிறகு தத்துவம் இது என் அருணாச்சலா, இதுதான் தத்துவம், இதுதான் பரம்பொருள், இதுதான் அந்த ஞானம் என்று உறுதிபட எனக்கு கூறுவாயாக. தத்துவம் இதுன்னு என்ன அர்த்தம் கேட்டா, திஸ் இஸ் இட் அப்படின்னு எனக்கு ஒரு உறுதி கொடு. நிறைய சாதகர்கள் தியானம் பண்ணி ஒரு ஒரு வகையான ஒரு நிலையை அடைஞ்ச பிறகு இதுதானா அதுன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துற மாதிரி இருக்கும். குருநாதர் நாடியோ இல்ல பெரியவர் நாடியோ கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுத்தி இதுதான் அதுவான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு யாராவது வந்து ஆமா இதுதான் அதுன்னு சொல்லி ஒரு உறுதி கொடுத்தா, அப்பா நான் அடைஞ்ச விஷயம் சரியான விஷயம் தாங்கிற ஒரு நிம்மதி. ஆனா என்ன விஷயம் கேட்டா, அந்த விஷயத்தை அடையும் பொழுது அங்க சந்தேக ஒரு இதுவே இருக்காது. ஏன்னா மனமே இங்க கிடையாது. ஆகவே யாருமே உறுதி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு சாதகன் தன்னோட அஜ்ஞானத்துல என்ன சொல்லுவான், குருநாதர்கிட்ட உறுதியாக இதுதான் அந்த விஷயம் எனக்கு சொல்லணும் அப்படி ஒரு உறுதி கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பான். நிறைய பேர் குரு மகாராஜ் சொல்லுவாங்க, எனக்கு வழி தெரியல, இது சரியா அது சரியானு, நீங்க தான் எனக்கு சொல்லணும், ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லணும், எனக்கு உறுதியா சொல்லணும், இதுதான் நீங்க சொல்லுங்க நான் அதை செய்யணும் கேட்பாங்க. உறுதி உறுதி நடக்கும், இதை செய் அப்படின்னு யாராவது சொல்லணும் பெரியவங்க. அப்போ நம்ம கண்ணை மூட்டு செய்யலாம். அத மாதிரி தட் இஸ் தட் ஸ்டேட் அப்படின்னு ஒரு உறுதி எனக்கு கூட அருணாச்சலம். இங்க அருணாச்சல தத்துவம் தெரியாத அத்தனை உற்றாயின்னு சொன்னாலும் இங்க முருகநாத சுவாமி எழுதுற பகவான் தன்னுடைய அனுபவத்தை தான் அவர் நினைவுல கூடுறாரு. ஏன்னா பகவானுக்கும் யாரும் தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கல, அவர் யார்கிட்டையும் போய் படிக்கல, எந்த குருநாதர் அவருக்கு இனிஷியேட் பண்ணல. ஆனா எடுப்புல அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு விளங்கிடுச்சு. அந்த மரண அனுபவம் ஏற்பட்ட உடனே யாருக்கு மரணம் யாரு சாப்பிட்றான்னு கேட்ட உடனே உள்ளிருந்து அந்த ஞானம் எல்லாம் கிடைச்சிருச்சு. தத்துவம்லாம் தெரியாமே தத்துவ அத்தனை உற்றாய், தத்துவம் இது என் அருணாச்சலா, அருணாச்சலா இதுதான் அந்த தத்துவம் என்று உறுதிபட எனக்கு கூறுவாயாக. வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ட்ரெடிஷனல் வேதாந்த சாஸ்திரம் எந்த ஞானம் சந்தேக விபரீதங்களோட இருக்கிற ஞானமா இருக்கோ அது சரியான ஞானம் கிடையாது. எந்த ஞானத்துல சந்தேக விபரீதமே இல்லாம ரொம்ப தெட்ட தெளிவா உள்ளங்கை நெல்லிக்கனியோடு இருக்கோ அதுதான் உண்மையான ஞானம் சொல்லுது. ஆகவே வேதாந்தத்தை என்ன சொல்லப்படுது கேட்டா, இப்போ குருநாதர் விஷயத்தை சொல்றாருன்னா ஸ்ரவணம் கேட்கிறோம் இல்லையா, கேட்ட பிறகும் சந்தேகம் இருக்கும். அப்போ அவர்கிட்ட ஐயம் தெளிவு அப்படின்னா தோணும், அவர்கிட்ட கேள்வி கேட்டு அதுக்கு ஐயம் தெளிவு பெறலாம். அதுக்கப்புறமும் நம்ம மனனம் பண்ணணுங்கிறோம். ஏன் மனனம் பண்ணணும்? திரும்ப திரும்ப அதை பற்றி சிந்திக்கும் போதுதான் அதோட சூட்சுமம் நமக்கு விளங்கும். அதுவும் பத்தாதுங்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும்? அதை தியானிக்கணுங்கிறாங்க. அனுசந்தானம்னு சொல்லணும், தியானிக்கணுங்கிறாங்க. அது உள்ளத்துல நல்ல தீவிரமா தியானிக்கும் பொழுதுதான் அதோட உண்மை விளங்குங்கிறாங்க. என்ன அர்த்தம்? சந்தேக விபரீதம் இல்லாம விளங்கும். அப்படி விளங்கணும். கொஞ்சம் சந்தேகம் இருந்தா கூட அது அரைகுறை ஞானம் தான். அதனால திருவள்ளுவர் என்ன சொன்னார்னா, கற்க கசடு அறன்னு சொன்னார். ரொம்ப முக்கியமான வார்த்தை. கற்றவின் நிற்க அதற்கு, கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு. கசடு அறன்னு அர்த்தம் எந்த சந்தேக விபரீதம் இல்லாம இருக்கும். அப்போ அதுக்குதான் இந்த உறுதியை கேட்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். தன்னுடைய குருநாதர்கிட்டையோ இல்ல தன்னுடைய இதய தெய்வத்திட்டையோ, அதாவது இஷ்ட தெய்வத்திட்டையோ என்ன கேட்கிறார்? இதுதான் அது என்கின்ற உறுதியை எனக்கு கொடுக்கிறார். தத்துவம் தெரியாத அத்தனை உற்றாய், தத்துவம் இது என் அருணாச்சலா, இதுதான் தத்துவம், இதுதான் விஷயம் என்று உறுதிபட எனக்கு கூறுவாய். ஆக மைண்ட் ஆசிலேட் ஆகாதாங்க.
இதுவா அதுவா, ஒருவேளை இதை விட உயர்ந்த விஷயம் இருக்கா, ஒருவேளை இது வந்து இடைப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸா, அப்படியெல்லாம் சந்தேகம் இருந்துச்சுன்னா அவனுடைய ஞானம் பூர்ணமே ஆகும். அப்படியெல்லாம் இல்லாம இதுதான் அது அப்படின்னு உறுதியா நீ சொன்னேன்னு சொன்னா அப்போதான் அவனுக்கு வந்து ஞானம் பூர்ணமான ஞானமாக முடியும். இது ரொம்ப சட்டில் பாயிண்ட். ஸோ ஒரு குருநாதர்கிட்ட ஒரு மாணவன் ஒரு சீரன் எதிர்பார்க்கறது இதுதான், உறுதி கொடுக்கணும். இதுதான் கரெக்ட். வாட் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் இஸ் த ட்ரூத். குட், திஸ் இஸ் இட். உங்களுக்கு இந்த கதை தெரியுமான்னு தெரியல, உபனிஷத்துல வருது. என்னன்னா, ஒரு முறை ஒரு குருநாதர் குருகுலத்துல குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கார். அப்போ அந்த குருகுலத்துக்கு ஒரு மாணவன் வரான், ஒரு சிறுவன் வரான். அவன் ரொம்ப என்ன சொல்ற, ரொம்ப ஸ்ரத்தாவான், ரொம்ப ஸ்ரத்தையும் இருந்தவன். அவனுக்கும் இந்த வேத ஞானத்தெல்லாம் படிக்கணும் ரொம்ப ஆர்வம். அவன் அந்த குருநாதரை பணிந்து சொல்றான், இந்த மாதிரி என்னையும் நீங்க மாணவனை சேர்த்துக்கொண்டு, அவன் சிறுவன், என்னையும் நீங்க மாணவனை சேர்த்துக்கொண்டு எனக்கு இந்த ஞானத்தை உபதேசிக்க வேண்டும் கேட்கணும். அந்த காலத்துல குருமார்கள் என்ன கேட்பாங்கன்னா, நீ யாருப்பான்னு விசாரிப்பாங்க. உன் பேர் என்னப்பா, நீ யாருடைய மகன், உன்னுடைய குலம் என்ன, கோத்திரம் விசாரிப்பாங்க. ஒரு சில நியதிகள் இருந்துச்சு, அதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு. இந்த குலத்தை சேர்ந்தவங்க தான் சொல்லிக் கொடுத்ததுலாம் சில நியதிகள் இருந்துச்சு. அது ஏன் எதுக்கு கொஸ்டின் பண்ண வேண்டாம் அப்படி நியதிகள்லாம் இருந்துச்சு, அதுக்கு சில அர்த்தங்கள்லாம் இருந்துச்சு. அதனால அவர் கேட்டார், நீ யாருப்பா அவன் கேட்டா, அவன் தன் பெயர் சொன்னான். உன்னுடைய தாய் தந்தையர் யாருன்னு கேட்டார். உடனே அவன் சொன்னான், என்னுடைய தாய் இன்னார் அப்படின்னு சொன்னான். ஆனா தந்தை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். அப்படியா, இது வந்து வினோதமா இருக்கு, சரி ஒரு தாயார்கிட்ட போய் கேட்டுவான்னு சொன்னார். சரி, உபனிஷத்துல வர கதை, நீ தாயாரிடத்துல போய் தாயாரிடத்துல தந்தை யாருன்னு கேட்டுவா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த அவனுடைய உண்மையான குலம் கோத்திரம் தெரிஞ்சாலும் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ இந்த சிறுவன் தாயார்கிட்ட போய் கேட்குறான், அம்மா இந்த மாதிரி நான் ஒரு குருநாதர் நாடுனேன், அவர் என்னுடைய தந்தையார் யாருன்னு கேட்குறார். அந்த அம்மா சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, நான்ப்பா பல பேர் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அப்போதான் நீ பிறந்த, உண்மையிலேயே எனக்கு உன் தந்தையார் யாருன்னு தெரியாதுன்னு சொல்றேன். இது எவ்வளவு விருதமான விஷயம். சரின்னு கேட்டு வந்து குருநாதர்கிட்ட போய் சொல்றோம், என் தாயார் சொன்னா இது மாதிரி என் தந்தையார் யாருன்னு தெரியாதுன்னு சொல்றாங்க. இது யாராவது சொல்லுவாங்களா அப்படி? சரி, சிறுவன் ரொம்ப சிறுவன் கிடையாது, ஓடு விவரம் தெரிஞ்ச அளவு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சிறுவன் தான் அவன். இதை கேட்ட உடனே அந்த குருநாதருக்கு அப்படி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மெய் சிரித்துச்சு. இவ்வளவு சத்தியம் ஒரு மகன் ஒரு ஒரு சிறுவன் பேசுறானேன்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா, ஓப்பனை வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த சிறுவன் காலிங் த ஸ்பேட் அஸ் a spade சொல்ற மாதிரி உண்மையை உள்ளவாறு சொல்றோம். உடனே அந்த குருநாதர் சொல்றாரு, நீ யாரா இருந்தாலும் சரி, நீ இப்படி ஒரு உண்மையை சொல்ற, நீ ரொம்ப உயர்ந்த குலத்தான் நீ பிறந்தவனா இருக்கணும். நீ இருந்து உனக்கு சத்தியகாமன் பேர் கொடுக்குறேன், சத்தியகாமன் உனக்கு பேர் கொடுக்குறேன், நான் உனக்கு மாணவனை எடுத்துக்கிறேன் சொன்னேன், உன்னை மாணவனை சேர்த்துக்கிறேன் சொன்னேன். சரி, எனக்கு அந்த உயர்ந்த இந்த ஆத்ம ஞானத்தை நீங்க அருள் வேணும்னு கேட்கிறான். உடனே அவர் என்ன சொல்றாங்க பாருங்க, உபனிஷத்து வர கதை இது. என்ன சொல்றாருன்னு கேட்டா, அப்படியாப்பா உனக்கு ஞானம் கொடுக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு சின்ன வேலை ஒன்று செய்யணும், உனக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் ஒன்று கொடுக்க போறேன், அது நீ செஞ்சானா உனக்கு நான் ஞானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். உடனே என்ன அப்படின்னு கேட்கிறான், அவன்ட்டு ஒரு 10 மாடுகளை கொடுத்து, சிறுவனவன் நீ காட்டுல இந்த 10 மாட்டை ஓட்டிட்டு போய் இந்த மாடுகள் 100 மாடுகள் ஆன பிறகு நீ கொண்டு வா, அப்புறம் உனக்கு ஞானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு. அது ஆத்ம ஞானம் கேட்டா மாடு மிக அனுஷ்டிங்க, நம்மளோட கேட்டிருப்போம் இல்லையா, அவன் ஒண்ணுமே பேசலாம். குருநாதர் சொல்லிட்டாருன்னா அதுதான் கடைசி. சோ அவன் அந்த மாடுகளை ஓட்டிட்டு போறான். யோசிச்சு பாருங்க, இது சாதாரண கதையாக தான் யோசிச்சு பார்க்கணும். நீங்க ஒரு சிறுவன் 10 மாடை ஓட்டிட்டு போறான், காட்டுக்குள்ள போறான். காட்டுக்குள்ள போனா அந்த கொடிய விலங்குகள்லாம் இருக்கும். அங்க எங்க படுக்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியாது, தேள் பாம்பெல்லாம் கூட இருக்கலாம். உணவு சாப்பிட்றதுக்கு எங்க கிடைக்கும் தெரியாது, தண்ணீர் எங்கேயாவது கிடைக்கலாம். ஆனா அவன் எதையுமே அவன் பொருட்படுத்தல. குருநாதர் இப்படி சொல்லிட்டார்,
ஆகவே அதை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் இந்த மாடுகளை மேய்க்கிறோம். ஆனா என்னன்னு கேட்டா ஒரே எண்ணம் தான், பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் வலிவிப்பாரார் கருமமே கண்ணாயினான்னு சொல்ற மாதிரி எவ்வளவு கஷ்டப்படாலும் சரி, சாப்பாடு ஏதோ கனிகள் கிழங்குகள்லாம் கிடைச்சு சாப்பிட்றான், தண்ணீர் எங்கேயோ குடிக்கிறான், எங்கேயோ படுத்து உறங்குறான், மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி, எதையுமே பொருட்படுத்த தன் உடம்பு சம்பந்தமான, இதுதான் ரொம்ப முக்கியம், மனசு நல்லா யோசிச்சுக்கணும், தன் உடல் சம்பந்தமான எந்த சௌகரியத்தையும் எந்த விடயத்தையும் பொருட்படுத்து. அவனுக்கு நிறைய மன உளைச்சல் மனசு கஷ்டங்கள்லாம் வந்துருக்கலாம். ஏன் சிறுவன் தானே, தனியா இருக்கான், அச்சம் வரலாம், தனிமையின் ஒரு உணர்வு வரலாம், எது வேணா வரலாம் தானே. அவன் எதையுமே பொருட்படுத்தல. 10 மாடுகள் 100 மாடுகள் எவ்வளவு வெள்ளம் யோசிச்சு பாருங்க. 10 மாடு 100 மாடு 100 மாடு 1000 மாடு 1000 மாடு தான் அந்த நம்பர்ஸ். 400 1000 கரெக்ட். அந்த பொருஷத்தை அப்படிதான் 400 மாடு கொடுத்து அந்த 1000 மாடாக. ஸோ அப்பனா பாருங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவன் குருநாதருடைய அந்த உத்தரவை, அவருடைய ஆணையை சிறமேற்கொண்டு அப்படியே அவன் செய்வதற்கு தயாராக இருந்ததுனால அந்த காட்டில் அவனுக்கு மனிதர்கள் வந்து உபதேசம் செய்யல. பினாமினல் ஃபோர்சஸ் சொல்லுவோம் இல்லையா, அக்னி, வாயு, பறவைகள், இந்த மாதிரி அவனுக்கு ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு விஷயம் அவனுக்கு விளங்குச்சு. உபதேசம் கிடைச்சது அவனுக்கு. உபதேசம் என்ன அர்த்தம்? நாம கண்ணை முழிச்சு கொண்டு மனதை திறந்து வைத்துக் கொண்டிருந்தா உலகத்துல எல்லா இடத்துலயும் உபதேசம் வரும் நமக்கு. We are closed. That is why we are not able to learn anything in this world. அவன் எல்லாவற்றையும் அவதானிப்பவனாக இருந்தான், மிகுந்த ஸ்ரத்தாவானாக இருந்தான். அப்போ அவனுக்கு எல்லா வகையான உபதேசங்களும் அவனுக்கு அருளப்பட்டு. அப்போ அந்த மாடுகள்லாம் 1000 மாடு ஆயிடுச்சு. அதை மேய்ச்சி கொண்டு போறான் குருநாதர். குருநாதர் சொல்றான், நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேன், இப்போ எனக்கு உபதேசம் பிரம்ம ஞானத்தை பற்றி உபதேசிக்க முடியுமான்னு கேட்கிறேன். உன்னை குருநாதனை பார்த்து சொல்ற, உனக்கு உபதேசிக்க நீ ஒன்றும் இல்லைப்பா, ஏற்கனவே உன்னுடைய முகத்தில் அவ்வளவு பிரம்ம தேஜஸ் இருக்கு, நீ எதை பெற வேண்டுமோ எல்லாம் பெற்று விட்டாய்ங்கிற. பாருங்க, ஒரு குருநாதர் சொல்ற, நீ எதை பெற வேண்டுமோ எல்லாம் பெற்று விட்டாய், உறுதியா சொல்ற. வேற என்ன வேணும் இந்த மாணவனுக்கு? என்னட்டும் உன்னோட முகத்துல தெரியுற அந்த பிரம்ம தேஜஸை பார்த்து உனக்கு இனிமே உனக்கு உபதேசத்துக்கு ஒண்ணுமே இல்லை, அந்த பிரம்மஸ்வரூபத்தை நீ உணர்ந்தே விட்டாய், இதுதான் உறுதிப்படக்கூடாது. சோ குருநாதர் நீ அதை உணர்ந்து விட்டாய்ன்னு சொல்லியாச்சுன்னா அதுதான் இதை கேட்கிறாரு, எனக்கு ஒரு உறுதி கொடுத்து வைக்கிறார். அப்படிதான் யாழ்ப்பாணத்துல யோகர் சுவாமி ஒரு பெரிய மகான் வாழ்ந்தார். அவருடைய குருநாதர் செல்லப்ப சுவாமி இருந்தார். அவர் பெரிய விசரன் செல்லப்பா, பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, யோகர் சுவாமி வந்து செல்லப்ப சுவாமி ஆசிரித்து தவம் செஞ்சு கொண்டிருந்தார். 48 நாள் கடும் தவம் செஞ்சார். 48 நாள்ல ரொம்ப கடும் தவம் செஞ்ச அந்த பயனா அவருக்கு அந்த ஞானம் உண்டாயிடுச்சு. யாருக்கு? யோகர் சுவாமி. ஸோ அவரும் அவரோட இன்னொரு நண்பர் 2 பேருமா சேர்ந்து தான் அப்போ உட்காந்து அந்த சாதனைகள்லாம் பழகிட்டு இருக்கும்போது 2 பேரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர்கிட்ட உத்தரவு வாங்கி கொண்டு அந்த கதிர்காமம்னு இருக்கு, அந்த முருகன் கோயில், அங்க பயணமா போயிட்டாங்க. இந்த யோக சுவாமிகளுடைய உறவினர்கள்லாம் இந்த யோகனை காணுமேன்னு தேடுறாங்க. அப்போ செல்லப்ப சுவாமி கிட்ட வராங்க. சுவாமி, இந்த மாதிரி உங்ககிட்ட தானே இருந்தான் அந்த பையன், நீங்க சொல்ல ஏதோ தியானம்லாம் பண்ணிட்டு இருந்தானே, எங்க அவன் யோகன்னு கேட்கிறாங்க. அவங்களோட உறவினர், அதாவது பூர்வாசிரமம் பந்து. உடனே செல்லப்ப சுவாமி சொல்றார், யோகன் இறந்து விட்டான் அப்படிங்கிறார். ரொம்ப கவலையா போச்சு. இவர் பெரிய ஞானி, எல்லாரும் சொன்னாலும் இவர் ரொம்ப பெரிய விஷயம் தெரிஞ்சவர், எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்றாரு யோகன் இறந்து விட்டான்னு சொல்றாரு. உடனே இவனுக்கு ரொம்ப கவலையா போச்சு. ஐயோ, நல்லா தானே இருந்தான், எப்படி இருந்தான்னு தெரியல. இவர்கிட்ட அதிகமா பேச முடியாது, ஏன்னா கல்ல விட்டு எரிவார் இந்த சுவாமியார். சுவாமி தூசணத்துல ஏசுவார், ரொம்ப பேச முடியாது.
சரி சொல்லிட்டு இவங்க போய் யோகனுக்கு ஈமை கிரியைகள்லாம் செஞ்சிடறாங்க. இந்த லாஸ்ட் ரைட்ஸ் எல்லாம் செஞ்சாச்சு. செஞ்சு 25 நாள் கழிச்சு பார்த்தா கதிர்காமம் ஏற்ற முடிச்சு யோகர் சுவாமி வர வந்த உடனே இந்த உறவினர்களுக்குலாம் ரொம்ப கோவம். இது எப்படி அவர் அப்படி சொன்னார்? அதான் விசரன் எல்லாரும் சொல்றாங்க. செல்லப்பன் எப்படி யோகன் இறந்தான்னு சொன்னார் சொல்லி கோவம். உடனே 4-5 பேரா சேர்ந்து அங்க போறாங்க நல்லூருக்கு. நல்லூர் கந்தசாமி கோயில் வாசல்லாம் இருப்பாராம், தேரடிதான் இருப்பார். செல்லப்ப சுவாமி கிட்ட போய் கேட்கறாங்க, நீங்க சொன்னீங்களே யோகன் இறந்தான்னு சொல்லிட்டு பாருங்க வந்திருக்கான், நாங்க அவர் ஈமை கழிவுலாம் செஞ்சுட்டோம், என்ன அநியாயம்னு சொல்றாங்க. செல்லப்ப சுவாமி சொன்னாராம், இப்பொழுதும் சொல்கிறேன் யோகன் இறந்து விட்டான்னு சொன்னார். வாட் a wonderful statement from a guru. யோகன்னா அவருடைய சிஷ்யன். இப்பொழுதும் சொல்கிறேன் யோகன் இறந்து விட்டான். ஏன்னா யோகன் இறந்துட்டான்னு அர்த்தம், யோகன்கிற அந்த பர்சனாலிட்டி, அந்த அகங்காரம் அழிவு போயிடுச்சு, அவன் பூரண ஞானி ஆயிட்டான்னு சொல்ற. ஒரு குருநாதரோட வாக்கா இந்த ஒரு வாசனை வரணும்னா அவர் எவ்வளவு தவம் செஞ்சிருக்கணும், எவ்வளவு பெரிய உறுதி அது. யோகன் இறந்து விட்டான், பெரிய உறுதி அது. அது மாதிரிதான் இங்க கேட்கிற அருணாச்சலா, எனக்கு ஓரளவு நீ ஞானத்தை கொடுத்திருக்க, ஆனா இதுதான் அது, இதுதான் அதுங்கிற ஒரு உறுதி எனக்கு கொடுப்பாயாக. இப்படி இந்த அக்ஷரமணமாலை படிக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஆழ்ந்த பொருள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலோட்டமான பொருள் இருக்கு, ஆழ்ந்த பொருள். ஆழ்ந்த பொருள் அத்தியாத்ம பொருள். இந்த பொருளை உணர்ந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளன்போடு உருகி இதை பாடும் பொழுது நம்முடைய இதயம் அப்படியே கனிந்து உருகி நமக்கு அந்த உணர்வு ஏற்பட பெரிய வாய்ப்பு. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இன்னும் ஒரு 5 நாட்கள் ஆகும். ரொம்ப சந்தோஷம். இன்னும் உங்களோட டிவோட்டிஸ்னா சொல்லுங்க, எல்லாரும் வரட்டும், கேட்கட்டும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ